நிறைய பிரச்சனைகள், மனக்குழப்பங்கள், தீராத ஒரு வியாதிகள் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில அந்த சந்திரன், அதாவது இவர்களுடைய ராசியிலேயே அந்த கேது இருக்கிறதுனால இவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள். எங்களுக்கு அவ்வளோ கடன் இருக்கு, நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம், எங்களால சமாளிக்கவே முடியல அப்படி உங்களுடைய நிலைமையை சமாளித்து கொண்டு இருப்பவரே அந்த சனி பகவான் தான். தொழிலிருந்து வரக்கூடிய வருமானங்கள் அதிகமாக வரப்போகுது. உங்களுடைய திறமை வெளியில தெரியட்டுமே அப்படின்னு நினைச்சு நீங்க செய்துட்டு இருந்த அந்த ஒரு வேலையாகப்பட்டது இப்ப பாத்தீங்கன்னா அதற்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். தொழில் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அந்த தொழிலை செய்ய முடியாம வியாதியில நிறைய பேர் மருத்துவ செலவு அதிகமாக இருந்திருக்கும் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு. பாத்திரலாம், நம்ம கொஞ்சம் ஒரு மாசம் போட்டோம், ஒரு 2 மாசம் போட்டோம் அப்படின்னு நீங்களே தள்ளி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நாம சனி வக்ரநிலை அடையும் போது கிடைக்கக்கூடிய பலன்களை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அதனுடைய வரிசையில கன்னி ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் வக்ரகதி அடையும் போது எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போறாரு அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி இந்த சேனலை முதல் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டு இருக்கும். ஒவ்வொரு பதிவுலையும் பார்த்தீங்கன்னா கோச்சார நிலவரப்படி கிரகங்கள் பயிற்சி ஆகும் போதோ இல்லை இயல்பு நிலையிலிருந்து வக்ர நிலைக்கு திரும்பும் போதோ வருகின்ற தெய்வ வழிபாடு செய்யக்கூடிய அந்த தெய்வ வழிபாடு பற்றி சொல்லியிருப்போம் ஒவ்வொரு பதிவுலையும். அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு கன்னி ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் தன்னுடைய ராசியிலிருந்து 6ஆம் இடத்துல இருக்கிறார். கன்னி ராசி அன்பர்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் ஜூன் மாதம் 30ஆம் தேதி இயல்பு நிலையிலிருந்து வக்ர நிலைக்கு திரும்புகிறார். 30ஆம் தேதி வக்ர நிலைக்கு திரும்பக்கூடிய அந்த சனி பகவான் ஆகப்பட்டவர் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரை அந்த வக்ர நிலையிலேயே தொடர்ச்சியாக இருக்கிறார். 16ஆம் தேதி தான் இயல்பு நிலைக்கு திரும்புகிறார் சனி பகவான். அந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் இவர்களுக்கு ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள், மனக்குழப்பங்கள், தீராத ஒரு வியாதிகள் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில அந்த சந்திரன், அதாவது இவர்களுடைய ராசியிலேயே அந்த கேது இருக்கிறதுனால இவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள். ஆனாலும் அந்த பிரச்சனைகளை ஓரளவு சமாளித்து வரக்கூடிய ஒரு நிலையில தான் இருக்கிறாங்க இந்த கன்னிராசி அன்பர்கள். இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் பார்த்தீங்கன்னா அந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி இயல்பு நிலையில இருக்கும்போது யாரா இருந்தாலும் அவர்களை சமாளித்து வரக்கூடிய அந்த திறமையை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். என்ன கஷ்டப்பட்டாலும் சரி, இவர்கள் கடன்லேயே மூழ்கி தெளிந்து வந்தாலும் கூட அந்த கடனுடைய நிலைமையை வெளியில ஒரு பெரிய அளவுல ஒரு பாதிக்காத அளவுக்கு சமாளிக்கக்கூடிய திறமையை கொடுத்துட்டு இருக்கிறார் அந்த சனி பகவான் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு. அதுவே இவங்களுக்கு தெரியாது. ஆனாலும் இவர்கள் என்ன, கன்னிராசி அன்பர்கள் எப்போதும் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, எங்களுக்கு அவ்வளோ கடன் இருக்கு, நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம், எங்களால சமாளிக்கவே முடியல அப்படின்னு நீங்க அதிகமான பேர் புலம்பிக்கிட்டே இருக்கிறீங்க. உங்களுடைய நிலைமையை சமாளித்து கொண்டு இருப்பவரே அந்த சனி பகவான் தான். அவர் இப்போ வக்ர நிலை அடையும் போது உங்களுக்கு அந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் வக்ர நிலை அடையும் போது அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் செயல்பட வைக்க போகிறார். பின்னோக்கி நகரும் போது மிக விரைவாக செயல்பட போறார். அவர் ஒரு மெதுவாக செல்லக்கூடிய கிரகம் சனி பகவான். அவர் இப்போ பின்னோக்கி நகரும் போது வக்ரகதி அடையும் போது மிக விரைவாக செல்லும் போது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு மிக அதிகமான ஒரு சுப பலனை கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இது நாள் வரைக்கும் கடன்னால நீங்க நிறைய அவஸ்தைப்பட்டிருக்கீங்களா? அந்த கடன்ல பாதி அளவு கடனை அடைக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த 3.5 மாதங்கள் வரப்போகுது. தொழிலிருந்து வரக்கூடிய வருமானங்கள் அதிகமாக வரப்போகுது. தொழில்ல முதலீடு செய்திருக்கிறீங்க, வருமானமே இல்லை, லாபமே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கண்டிப்பாக அந்த தொழில்ல இருக்கக்கூடிய அந்த வருமானம் உயரக்கூடிய ஒரு நேரமாக தான்
இருக்கும். ஏன்னா நீங்களே பேங்க்ல லோன் வாங்கி ஓடி வாங்கி நீங்க அந்த தொழிலை ரன் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அந்த ஓடியும் முடிஞ்சு போச்சு, இப்ப நான் எங்க போய் கடன் வாங்குறது அப்படின்னு நினைக்கும் போது உங்களுக்கு தொழிலாகப்பட்டது இப்போ கை கொடுக்கும் ஒரு சூழ்நிலையில இருக்கும். இந்த சனி வக்ர நிலை அடையும் போது இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு, இந்த கன்னி ராசி அன்பர்கள் அதிகமான பேர் பார்த்தீங்கன்னா கன்சல்டன்சி தொழில்ல தான் இருப்பீங்க. அதாவது ஆடிட்டிங்கு, பேங்கிங்கு, அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸு, இந்த மாதிரியான ஒரு நிதி சம்பந்தப்பட்ட ஒரு தொழில் தான் அதிகமான பேர் செஞ்சிட்டு இருப்பீங்க. அதுலேயும் மிக திறமையாக செய்யக்கூடிய அன்பர்களாக தான் இருப்பீங்க. சில பேர், நிறைய பேர் லாயர்ஸ் இருப்பீங்க. கன்னிராசி அன்பர்கள் வக்கீல் தொழில் செய்யக்கூடியவர்கள் அதிகமான பேர் இருக்கிறீங்க. சில பேர், அதிகமான பேர் பார்த்தீங்கன்னா கலைத்துறையில அதிகமான பேர் இருக்கிறீங்க. இந்த மாதிரியா சொந்தமா தொழில் செய்யக்கூடிய அந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நேரம். இந்த கன்னிராசி அன்பர்கள் கடந்த ஒரு 6 மாத காலமாக பார்த்தீங்கன்னா மீடியாவில் நிறைய இன்வால்வ் ஆகியிருப்பீங்க. உங்களுக்கு அறியாமலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் மீடியாவில் நிறைய இன்வால்வ் ஆகி அதிலிருந்து சில வாய்ப்புகள் தேடி வருகின்ற ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த 3.5 மாதங்கள். இதனால் வரைக்கும் நிறைய அந்த யூடியூப் மூலமா நிறைய உங்களுக்கு உண்டான திறமைகளை வெளிப்படுத்திட்டே இருந்திருப்பீங்க. ஆனாலும் அதை நீங்க சாதாரணமா செஞ்சுட்டு தான் இருந்திருப்பீங்க. உங்களுடைய திறமை வெளியில தெரியட்டுமே அப்படின்னு நினைச்சு நீங்க செய்துட்டு இருந்த அந்த ஒரு வேலையாகப்பட்டது இப்ப பாத்தீங்கன்னா அதற்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். கலைத்துறையிலிருந்து உங்களுக்கு ஒரு சினிமாவோ இல்லை வேற ஏதாவது ஒரு சீரியல்ஸோ அந்த மாதிரியான ஒரு மீடியால இருந்து வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு. இந்த மாதிரியான வாய்ப்புகளுக்காக தான் நீங்க அதிகமான பேர் காத்துட்டு இருந்தீங்க கன்னிராசி அன்பர்கள். அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய நேரம். வக்கீல் தொழில் பண்றீங்க, அட்வொகேட்டா இருக்கிறீங்கன்னா நீங்களே சுயமாக ஒரு அமைப்பு வைப்பதற்கு, அதாவது உங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு ஆபீஸ் அலுவலகம் திறப்பதற்கு ஒரு சாதகமான ஒரு நேரமாக இருக்க போது இந்த சனி வக்ர நிலை அடையும் போது. யாருக்கிட்டையோ நீங்க வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க, லாயர்ஸ், பெரிய பெரிய அட்வொகேட் கிட்ட நீங்க வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க. நம்மளும் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி ஒரு தனியா ஒரு அலுவலகம் திறந்து நமக்குன்னு தனியா கஸ்டமர்ஸ் வரமாட்டாங்களா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அதற்கு உண்டான சாதகமான ஒரு வாய்ப்புகள்லாம் இந்த 3.5 மாதங்கள் தேடி வரும். இதை நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா இந்த 3.5 மாதம் கழிச்சு நீங்க சொந்தமாகவே தொழில் தொடங்கக்கூடிய ஒரு நேரம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்கு. சில பேருக்கு, நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தொழில் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அந்த தொழிலை செய்ய முடியாம வியாதியில நிறைய பேர் மருத்துவ செலவு அதிகமாக இருந்திருக்கும். இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு தொழில் நல்லா வந்துட்டு இருக்குது, வருமானம் அதிகமா வந்துட்டு இருக்குது, ஆனாலும் இப்போ நான் வியாதியினால முடங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறேன், இந்த நேரத்தை நான் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு நினைக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த சனி வக்ர நிலை உங்களுக்கு வியாதியை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய தசாபுத்தியும் முதல்ல பார்த்துக்கோங்க. உங்களுக்கு சனி தசை, சனி வக்ரமாகவே இருக்கிறார் உங்க ஜாதகத்துல அப்படின்னா கண்டிப்பா வியாதி குணமாகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா வேலை செய்யக்கூடிய அன்பர்கள், தனியார்ல வேலை செய்யறீங்க கன்னிராசி அன்பர்கள் அப்படின்னா இந்த காலகட்டத்துல வேலையில உங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு கன்ஃபார்ம் பண்ணணும், ஒரு 2 வருஷம் கழிச்சு தான் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க, அந்த பீரியட் எனக்கு இந்த மாதம் வருது, அது எனக்கு கண்டிப்பா நடந்துருமா, கன்ஃபார்ம் ஆக்கிடுவாங்களா என்னுடைய வேலையில அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த கன்னிராசி என்பர்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய வேலை நிரந்தர வேலையாக்கப்படும், கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அதுல எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லை. சில பேர் வேலையை விடக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருந்தா கூட அதை சமாளிக்கும் கூடிய ஒரு சூழ்நிலை வரும். பார்த்துடலாம், நம்ம கொஞ்சம் ஒரு மாசம் போட்டோம், ஒரு 2 மாசம் போட்டோம் அப்படின்னு நீங்களே தள்ளி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அதனால யாருமே பயப்பட வேண்டாம். வேலையில இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பதவி உயர்வு, வருமானம் எல்லாமே வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அரசாங்கத்துல வேலை செய்றீங்கன்னா அரசாங்கத்துல இருக்கிறவர்களுக்கு இந்த காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா லோன் வாங்கக்கூடிய ஒரு நேரம் வரும். ஏதாவது ஒரு சம்பந்தமா வீடு வாங்குறீங்கன்னா வீடு சம்பந்தமாக ஒரு லோன் வாங்குவதற்கோ
இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நகைகளை வைக்கக்கூடிய அளவிற்கு சில பண நெருக்கடிகள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு அரசாங்கத்தின் மூலமாக அந்த சம்பளம்ன்றது கரெக்டாக வரமாட்டேங்குது. அதற்குண்டான வருமானம் உங்களுக்கு சரியாக இல்லை. உங்களுடைய குடும்பத்தை நடத்துவதற்கு உண்டான ஒரு வருமானம் இல்லாததுனால மிக ஒரு பண நெருக்கடியில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளாக இருக்கும். அதையும் சமாளித்து வெளியில் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்க போது. குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு டைவர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு, எங்களுக்கு பிரச்சனை, இனிமேல் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா டைவர்ஸு இந்த 3 மாதத்துக்கு யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்துக்க வேண்டாம். கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, நீங்கள் டைவர்ஸ் கொடுத்துக்க வேண்டாம். டைவர்ஸ் கொடுத்தீங்கன்னா இது தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்கும். அதனால ஒரு 3 மாத கால அளவிற்கு அதை ஒத்தி போடுங்க. ஒத்தி போட்டிங்கனாலே கண்டிப்பாக அது ஒரு சாதகமான 2 பேரும் சேர்வதற்கு உண்டான ஒரு காலகட்டமாக அமையும் வருங்காலத்தில். அதனால குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு சில 3 காலம் நீங்கள் தள்ளி வைங்க. ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும், இல்லை ஒரு பூர்வீக சொத்து சம்பந்தமான ஒரு பிரச்சனை இருக்குது, நான் செட்டில்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு இந்த கன்னிராசி அன்பர்கள் ஒரு 3 மாதம் கழித்து நீங்கள் அந்த செட்டில்மெண்ட் வேலையெல்லாம் பண்ணிக்கலாம். இப்போ எதுவுமே பண்ணாதீங்க. இப்போ பண்ணீங்கன்னா அந்த பூர்வீக சொத்து உங்கள் கையை விட்டு வெளியேறக்கூடிய நேரமாக இருக்கும். அதனால் நீங்கள் அந்த செட்டில்மெண்ட் விஷயங்கள்லாம் இன்னும் ஒரு 3 மாதம் கழித்து வைத்து கொள்ளுங்கள் இந்த கன்னிராசி அன்பர்கள். இந்த கன்னிராசி அன்பர்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த பொழுது பார்த்திங்கன்னா இந்த 3.5 மாதங்கள் ஒரு நல்ல வளர்ச்சியான ஒரு பொழுதாக இருக்கும். தொழிலில் நல்ல வளர்ச்சி, நினைத்த இடத்துல நினைத்த ஆர்டர்ஸ் கிடைக்கிறதுக்கு ஒரு சாதகமான ஒரு காலமாக இருக்கும். வேலை செய்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு வருமானம். அடுத்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறுவதற்கு உண்டான ஒரு ஆஃபர்ஸ்லாம் வர்றதுக்கு ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்கும் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். அது தவிர உங்களுக்கு நான் ஜோதிட ரீதியாக கலந்தாய்வு கொடுத்துட்ருக்கிறேன். அதாவது ஒரு குடும்பத்தில் பணம் சம்பந்தமாக, கல்வி சம்பந்தமாக, குடும்ப பிரச்சனைகள் சம்பந்தமாக இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒரு வழிகாட்டுதல் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும் நான் இந்த ஜோதிட ரீதியாக கலந்தாய்வு கொடுத்துட்டு இருக்கிறேன், கவுன்சிலிங் மாதிரி கொடுத்துட்டு இருக்கிறேன். அதையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.